வணக்கம் நண்பர்களே. வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஒரு 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மக்களவையில் நிறைவேறி இருக்கு. முதலாக 1923 தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வகுப்பு வாரியம் சொல்லக்கூடியது உருவாக்குனாங்க. அதன் அடிப்படையில் அதை எடுத்துட்டு 1954வது வருடம் இந்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதையுமே எடுத்துட்டு 1995ல் இந்திய அரசாங்கம் மாற்றி கொண்டு வந்தாங்க. தற்பொழுது இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் சில சேஞ்சஸோட இந்திய அரசாங்கம் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருத்த மசோதா லாஸ்ட் 2024 ஆகஸ்ட் மாதமே தாக்கல் பண்ணிட்டாங்க. சில சர்ச்சைகளுக்கு பிறகு கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டு ஒரு 44 திருத்தங்களோட மறுபடியும் அந்த மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. 288 உறுப்பினர்கள் ஆதரவோட ஒரு 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த மசோதா மக்களவையில் நிறைவேறி இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை, ரயில்வே அமைச்சகம், அதற்கு அடுத்து இந்த வகுப்பு வாரியத்துக்கிட்ட தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இது சம்பந்தமா முழுமையான வீடியோவும் பின்னாடி நாட்களா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.